வணக்கம். ஆயுட்காலம் எல்லாருக்குமே நிறைய நாள் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆயுள் அதிகமாகும் போது அதனோடு சேர்ந்து ஆரோக்கியமும் இருக்கணும். ஆரோக்கியம் இல்லாத ஆயுட்காலம் அது வேஸ்ட் இல்லையா? நம்ம வாழற நாள் வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். என்னுடைய பாட்டி சொல்லுவாங்க, ஆரோக்கியம்னா என்ன அப்படிங்கும்பொழுது விளையாட்டா நாங்கெல்லாம் சின்ன குழந்தைகளா இருக்கும்போது எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நைட்ல கதை சொல்லுவாங்க. படுக்க போறதுக்கு முன்னாடி அந்த கதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா போய் சுவாமி கிட்ட போயிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விபூதி வச்சுட்டு போய் படுப்போம். இது ஒரு பழக்கமாக இருந்தது. அப்போ முக்கியமா சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆங்கர் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ரொம்ப அழகான விஷயங்கள். எங்களோட சைல்ட்ஹுட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சைல்ட்ஹுட். ரொம்ப அழகா ஈஸியா பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் எளிமையா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பாட்டி சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முதல்ல 5 விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் ஆயுளோட இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமும் இருக்கணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, முதல்ல பசிச்ச பிற்பாடு தான் சாப்பிடணும். எவ்வளோ நல்லா பசிக்கணும், பசிச்சு சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுது நல்லா மென்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதை முழுங்கணும். ஒன்று. ரெண்டாவது, படுத்த உடனே தூக்கம் வந்துடணும். இப்படியே ஊரை சுற்றிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, பழசு, நடந்தது, போனது, வந்தது, அவங்க திட்டினது, இவங்க அவமரியாதை பண்ணது, அவங்க எப்படி என்ன இப்படி பேசலாம், எனக்கு வாழ்க்கை இப்படி அமைஞ்சுது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம சிந்தனைகள் உழண்டுட்டு இருக்காம படுத்த உடனேயே நல்ல நிம்மதியான தூக்கம். ஆனா படுத்த உடனே தூக்கங்கிறது இம்மீடியட்டா வந்துருச்சு இல்லையா? அதுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க பாட்டி. என்னன்னா, காலையில எழுந்திருக்கும் போதே என்ன பண்ணணுமா, விழிப்பும் வரணுமா. 5 மணிக்கு எழுந்திரிக்கணும்னா 5 மணிக்கு எழுந்திரிச்சணும். அலாரம் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி 10 நிமிஷம்னு சொல்லி 7 மணிக்கு எழுந்திரிக்கிறது கிடையாது. படுத்த உடனே தூக்கம், எழுந்திருக்கணும்னு நினைக்கும் போது எழுந்திரிச்சிடணும் அந்த ஃப்ரெஷ்னஸோட. அதுதான் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்புன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, 3வது, எப்பவுமே எந்த நேரத்திலையுமே யாருடைய உதவியும் இல்லாம நாம எந்த வயசுலையும் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரே இடத்துல உட்காராம 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடந்துட்டே இரு. அப்படியே உட்கார்ந்து வேரோடி போயிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல ஒரு உதாரணத்துக்கு, உட்கார்ந்தா அந்த இடம் வேரோடி போயிடும் அப்படிம்பாங்க. ஸோ உட்கார்ந்தா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அப்படியே உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருக்காம 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா நடக்கணும். நடக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஏன் அப்படின்னா, நாம வயசான பிற்பாடு யாருடைய கையை பிடிச்சிக்கிட்டும் பாத்ரூம் போறதுக்கான அந்த மாதிரி ஒரு இது இருக்கக்கூடாது. 100 வயசு ஆனாலும் ஈஸியாக போகணும். இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். அதில் 105 வயசு பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, பயங்கரமாக நீந்துறாங்க. அவங்களுக்கு 105 வயசாம். ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் இறங்கி அவங்க அவ்வளோ குஷியாக நீந்திட்டு வராங்க. நீந்தி வந்துட்டு கிடுகிடுன்னு நடுங்குது அவங்களுக்கு உடம்பு அந்த சில்னஸில். இருந்தாலும் அவ்வளோ தைரியமாக, அவ்வளோ சந்தோஷமாக, ஹாப்பியாக அந்த வயசில் கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படின்னா அவங்களோட மூமெண்ட்டு தான். மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய உடம்புல. இது யார் கையும் பிடிச்சிக்கிட்டு நம்ம பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கக்கூடாது. இது 3வது. அடுத்தது 4வது பார்த்தீங்கன்னா, எந்த விஷயமாக இருந்தாலும் எதையா இருந்தாலும் ஞாபக சக்தி நமக்கு இருக்கணும். அந்த ஞாபக சக்தி நமக்கு இருக்கணும் அப்படின்னா அதற்கு நாம எதையாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்லோகமோ இல்லை நம்மளுடைய எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய நூல்களையோ எதாக இருந்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லை புதுசாக ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது, புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, அந்த மாதிரி செய்யணும். அரைச்சமாவையே அரைக்காமல் செஞ்ச வேலையே செஞ்சுட்டு இருக்காம வெந்ததை தின்று விதி வந்தால் மாழ்வோம்னு பாரதி சொல்கிற மாதிரி இல்லாமல் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்கள் ரீஜெனுவேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரீஜெனுவேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம தொடாமையே இருந்தோம்னா அந்த இடத்துல எப்படி தூசி படிச்சிடுதோ அந்த மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுக்காம ரிலாக்ஸ்டாக சந்தோஷமாக கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அது ரீஜெனுவேட் ஆகும். இப்போ நமக்கு ஹாப்பியாக இருக்கிற தருணங்கள் எப்போவுமே நம்ம பாடியில் எனர்ஜைஸ் ஆகும். நம்ம கஷ்டமாக இருக்கும்போது, நம்ம கோவமாக இருக்கும்போது, இல்லை நம்ம யாரோடையாவது சண்டை போடும்போது நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாம் போன மாதிரி இருக்கும். அதனால நம்மளுடைய மூளையை புதுப்பிச்சுக்கணும்னா ஏதாவது ஒரு புது விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கும்போது ஞாபக சக்தி அப்படிங்கிறது அதிகமாகும். இது ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட்டு, ரொம்ப முக்கியமானது, பாசிட்டிவ் மைண்டோடு இருக்கிறது. எப்பவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு நிச்சயமாக நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். அதனால பாசிட்டிவாக எப்பவுமே இருக்கிறது, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, நல்லா பசிச்சு சாப்பிடணும். அப்படி பசிச்சு சாப்பிட்றதுங்கிறது எப்படி சாப்பிடணும்னா, அரை வயிறு உணவு, 1/4 வயிறு காற்று, 1/4 வயிறு தண்ணீர் இருக்கணும்.
அப்படி சாப்பிட்ட உணவு கரெக்டாக ஜீரணமாகி அன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை மறுநாள் காலையிலையோ அது ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகி வெளியில் போயிடணும். இதுதான் நல்ல கட் சிஸ்டம் நல்லா இருக்கிறதுக்கான முதல் ஆரோக்கியமான ஒரு வழி. இரண்டாவது ஆரோக்கியமான வழி, நைட்டு படுத்த உடனேயே நல்ல தூக்கம் வரணும். தூக்கம் வந்த பிற்பாடு மறுநாள் காலையில் விழிப்புணர்வுங்கிறதும் இருக்கணும். எழுந்திரிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் கரெக்டாக எந்திரிச்சு எல்லா வேலைகளையும் நம்ம பார்க்கணும். இது இரண்டாவது. மூன்றாவது, யார் கையும் பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய ஓல்டேஜில் நம்ம பாத்ரூம் போகணும், நமக்கு யாராவது ஒருத்தங்க ஏஞ்சி உட்கார வைக்கணும், நம்மளை யாராவது ஒருத்தங்க நடக்க வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே கூடாது. அப்படின்னா பாடி மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும், எக்ஸசைஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். இது மூன்றாவது. நான்காவது, எப்பொழுதுமே எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். புதிதாக எதையாவது கற்றுக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு கோல், 6 மாதத்துக்கு ஒரு கோல், 9 மாதத்துக்கு ஒரு கோல், 1 வருஷத்துக்கு ஒரு கோல்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் வச்சுக்கும் போது உங்களுடைய மூளையினுடைய நியூரான்கள் புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த அல்சைமர் அப்படிங்கிற வியாதி வரவே வராது. அடுத்தது 5வது, ரொம்ப ரொம்ப முக்கியம், பி பாசிட்டிவ். நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக, எனக்கு என்னைக்கும் நல்லது தான் நடக்கும், என்னை சுற்றி இருக்கிறது நல்லது தான் நடக்கும், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க, நான் பார்க்குறவங்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க, நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆராக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாக தான் நடக்கும். அப்படியே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அப்படியே ஏதோ ஒரு இழப்பு நடந்தது அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு நல்லது அப்படின்னு நினச்சிக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பர்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பர்ஸில் ஒரு 3000 rupees இருக்குது அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. உங்கள் மனசு அப்படியே கஷ்டப்பட, ஐயோ பர்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னு. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கணும்னா, அது கிடைக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. 24 மணி நேரம் 48 மணி நேரத்தில் அது கிடைக்கல அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அது யாருக்கும் நம்ம தானமாக கொடுத்துருக்கோம், யாரோ ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பணம் போயிருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இல்லைன்னா என்ன வரும்னா, சப்போஸ் திடீர்னு கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகி ஒரு 20,000 30,000 செலவாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம வண்டி போய் நம்ம வண்டியோட கீழே விழுந்துட்டோம்னா வண்டிக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்ன ஆயிருக்கிறது? வீட்டில் யாராவது ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணியிருக்கிறது? அதெல்லாம் இல்லாமல் இது ஒரு சின்ன ஒரு இழப்போட போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அதோட அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மனசில் என்றைக்குமே பீஸ் இருக்கும், அமைதி இருக்கும். அமைதி, சந்தோஷம், எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறது, இதுதாங்க நம்மளை வாழ வைக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும். அதனால தான் நம்மளுடைய யோகபவனம் சேனல்லையே பார்த்தீங்கன்னா ஹெல்த், ஹாப்பி, ஹார்மனி இதை தான் நம்ம வந்து லோகோவாக கொடுத்துருக்குறோம். அதனால ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஹார்மனி தானாக வந்துடும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எபிசோடை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், நல்ல நீண்ட ஆயுட்காலம், அதே சமயத்தில் அது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.